மகளா மருமகளா என் வீட்டுக்கு வருவ புருஷ தோழல நான் ஊஞ்சலாடுவேன் புகுந்த வீட்டுக்குள்ள நான் புண்ணியம் ஹாய் வீடியோ பார்க்குற சகோதர சகோதரிகளே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் காலை வணக்கங்க. ஹாய் பேரினியன் எப்படி இருக்கீங்க? உங்க ஃபேமிலிக்கு எல்லாம் ஒரு ஹாய் சொன்னேன்னு சொல்லுங்க. ஹாய் ரோஜா பேகம் எப்படி இருக்கீங்க சகோதரி? நல்லா இருக்கீங்களா? உங்க ஃபேமிலிக்கு ஒரு ஹாய் சொன்னேன்னு சொல்லுங்க. அப்புறம் இன்று திருமண நாள் கொண்டாடும் பத்மாநாதன் சகோதரி அவங்களுக்கு எங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறாங்க. நீங்க இன்றும் போல என்றும் சீரும் சிறப்புமா சந்தோஷமா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம். நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க, வெளியில போங்க, ஸ்வீட் சாப்பிடுங்க. அடுத்தது இன்று பிறந்த நாள் கொண்டாடும் ஸ்ரீனிகா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கும் எங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறாங்க. நீங்களும் இன்றும் போல என்றும் சீரும் சிறப்புமா சந்தோஷமா இருக்கணும். அவர்களை வாழ்த்துவது ஸ்ரீனிகா பாப்பாவை வாழ்த்துறது அப்பா சீனிவாசன், அம்மா சாந்தா இவங்க விஷ் பண்ணிக்கிறாங்க. மற்றும் அவங்க உறவினர்கள் எல்லாருமே வாழ்த்து சொல்றாங்க. நாங்களும் எங்க டீமும் சேர்ந்து எல்லாருமே வாழ்த்து சொல்றாங்க. ஸ்ரீனிகா நீங்க இன்றும் போல என்றும் சீரும் சிறப்புமா சந்தோஷமா இருக்கணும். ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க, ஸ்வீட் சாப்பிடுங்க, வெளியெல்லாம் போயிட்டு வாங்க. மற்றும் இன்று திருமண நாள் கல்யாண நாள் கொண்டாடும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறாங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஐயோ அம்மா என்னன்னு தெரியலம்மா, திடீர்னு நெஞ்செல்லாம் வலிக்குதுமா, ஒன்றும் முடியல. காபி ஒரு மடக்கு குடிச்சேன், இரண்டோ வருதுமா. அப்படியே சாசன்னு வேர்த்துக்கிட்டு ஒரு மாதிரி கை காலெல்லாம் பதட்டமா இருக்கு, நெஞ்செல்லாம் வலிக்குதுமா. ஏமா அவரை கூப்பிடுமா. ஐயோ யாருமே இல்லையே வீட்டுல இருந்து நேரம் பார்த்து, அம்மா சீக்கிரமா கூப்பிடுமா, நெஞ்சு ரொம்ப வலிக்குதுமா. ஐயோ என்னடி ஆச்சு? என்னடி நெஞ்சு வலிக்குதா? ஐயோ என் பத்த மகளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. மாப்பிள மாப்பிள கொஞ்சம் சீக்கிரமா வாங்க மாப்பிள, என் மகளுக்கு நெஞ்சு வலிக்குதுன்றா, சீக்கிரம் வாங்க. அம்மா முடியலம்மா, ரொம்ப வலிக்குதுமா, சீக்கிரமா எங்க வீட்டுக்கார கூப்பிடுமா. அம்மா ரொம்ப வலிக்குதுமா, தாங்க முடியலம்மா. ஐயோ நான் பத்த மகளே இப்படி வழியில துடிக்கிறியே. மாப்பிள என்ன மாப்பிள செய்யறீங்க? கொஞ்சம் சீக்கிரம் வாங்க மாப்பிள, உங்க பொண்டாட்டி நெஞ்சு வழியில துடிச்சுருக்கா மாப்பிள. என்ன ஆச்சு பாக்கியா? எனக்கு ஒரு மாதிரியா இருக்க, என்ன நெஞ்சு பிடிச்சிருக்க? அத்தை எதுக்கு அழுகுறாங்க? என்னமாச்சு? மாப்பிள நல்லா காப்பி உட்காந்து குடிச்சுக்கிறா மாப்பிள, திடீர்னு நெஞ்சு வலிக்குது, நெஞ்சு பிடிச்சி கிடக்கா புள்ள, என்னன்னு தெரியல, நெஞ்சு வலி வந்துருச்சு போல மாப்பிள. சீக்கிரம் தூக்குங்க மாப்பிள, ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போவோம். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, திக்கு 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 இருக்கு. ஒரு மாசமா சலசலன்னு வேர்க்குதுன்னு சொல்லிக்கே இருந்தா, உள்ள உடம்புக்குள்ள என்னமோ பண்ணிக்கே இருந்திருக்கோம். மகளுக்கு சொல்லமா இருந்திருக்கா, அவ பாட்டு பேசாம. அம்மா வலி தாங்க முடியலம்மா, மயக்கமா வருது, முடியல. எனக்கு பயமா இருக்குங்க, மயக்கம் வருதுங்க, முடியல. ஐயோ என் மகன் மயக்கம் போட்டா மாப்பிள, என்னாச்சுன்னே தெரியலையே மாப்பிள, மூச்சு பேச்சு இல்ல, தூக்குங்க மாப்பிள சீக்கிரம் ஆஸ்பத்திரிக்கு. பாக்கியா பாக்கியா இங்க பாருமா, என்னை பாருமா பாக்கியா, நான் கூப்பிடுறது கேக்குதாமா? ஏமா இங்க பாருமா. ஐயோ எனக்கே ரொம்ப பயமா இருக்கு. சரி ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போவோம். கடவுளே என் பிள்ளைய நல்லபடியா காப்பாத்தி கொடுத்துரு கடவுளே. நாங்க என்ன செஞ்சோம், யாருக்கு என்ன செஞ்சோம் கடவுளே, அவளுக்கு எது இருக்க கூடாது. சீக்கிரமா போங்க மாப்பிள்ள. டாக்டர் என்ன டாக்டர் ஆச்சு என் பொண்டாட்டிக்கு? நல்லா அதே டாக்டர் பேசிக்கிட்டு அவாட்டுக்கு இருந்தா குத்துக்கல் மாதிரி திடீர்னு நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்லிட்டா டாக்டர். என்னையுமே இந்த மாதிரி வந்தது இல்ல. அத்தை சொல்றாங்க ஒரு மாசமா வேர்த்துக்கே இருந்துச்சுன்றாங்க, சலன்னு. என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை டாக்டர். திடீர்னு மயக்கம் போட்டா டாக்டர், நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்லி பிடிச்சவன் அப்படியே மயக்கம் வந்துருச்சு டாக்டர். கொஞ்சம் நல்லா பாருங்க டாக்டர். ஆமா டாக்டர், என்கிட்ட சொல்லிக்கே இருப்பா டாக்டர். ஒரு மாதிரி சலசலன்னு வேர்க்குதுமா ஒரு மாதிரியா வருதுமான்னு சொல்லிக்கே இருப்பா. நான் கூட சொன்னேன் வாடி டாக்டர்கிட்ட போக முடியும், இவதான் சொல்லிட்டேன் இந்த வெயிலுக்கு இப்படி வேர்க்குது போலமா சலசலன்னு, அதேமா ஒரு மாதிரியா இருக்கு, வேற ஒண்ணும் இல்லம்மா, வேண்டாமான்னு சொல்லிட்டா டாக்டர். இப்ப திடீர்னு ஒரு மாதத்துக்கு காப்பியை குடிச்சவனே நெஞ்சு வலிக்குன்னு பிடிச்சிக்கே இருந்தா படக்குன்னு மயக்கம் போட்டா சிஸ்டர். கொஞ்சம் என்னன்னு பாருங்க டாக்டர். நீங்க டாக்டரா சிஸ்டர்னு சொல்லிட்டேன், கொஞ்சம் பாருங்க டாக்டர். வீட்ல ஏதாவது இவங்க டென்ஷன் பண்ற மாதிரி ஏதாவது விஷயம் நடந்துச்சுங்களா? புதுசா ஏதாவது இன்சிடென்ட் நடந்திருக்கா? வேற ஏதாவது உங்க வீட்ல ப்ராப்ளம் இருக்கா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல டாக்டர், நல்லாதான் டாக்டர் இருந்தா, சந்தோஷமாத்தே இருந்தா. இப்பத்தே என் மகனும் கூட கல்யாணம் ஆயிருக்கு டாக்டர். வீட்டுல நல்ல விஷயம் தான் நடந்திருக்கு, வேற கஷ்டப்படுற மாதிரி எந்த விஷயம் நடக்கல டாக்டர். நல்லா சந்தோஷமா தான் டாக்டர் இருந்தா. ஓ அப்படியா? புதுசா மருமக வந்திருக்காங்களா? மருமகளுக்கு இவங்களுக்கு ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா? ரெண்டு பேருக்கு ஏதாவது சண்டை வந்துச்சா? ஐயா அப்படிலாம் இல்ல டாக்டர், என் மருமக வாயிலா பூச்சி டாக்டர். அந்த பிள்ளை எதுவுமே பேசாது. இவதே அந்த பிள்ளைய எடுத்தனாலும் மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசிக்கே இருப்பா. அந்த பிள்ளை எது பேசினாலும் பொறுத்துட்டே போகும், பதிலுக்கு என்னன்னு கூட கேட்காது. அந்த பிள்ளை நாள்ல எந்த பிரச்சனையுமே இல்லை டாக்டர். ஆமா டாக்டர், என் மக அதுல எல்லாம் நல்ல கெத்துக்காரு, யாருக்கும் பயந்து போக மாட்டா, யாரை கண்டியும் கோலையா இருக்க மாட்டா டாக்டர். அதெல்லாம் இவதையும் சத்தம் போடுவா, அவ இவளை கண்டாலே மறலுவா. அப்படிலாம் அவளா அந்த வீட்டுல எது ராஜ்யம்லாம் பண்ணவே முடியாது டாக்டர். என் மகளை மீறி யாரும் எதுக்கு பேச மாட்டாங்க அந்த வீட்டுல. இருந்தாலும் என் மக மனசுல ஒரு கவலை இருந்துக்கே இருக்கு டாக்டர் ரொம்ப நாளா. அப்புறம் என்னமா உங்களுக்கு பிரச்சனை? என்ன ரொம்ப நாளா கவலை இருக்குன்னு சொல்றீங்க? என்ன கவலை இருக்கு உங்களுக்கு? என்னத்த சொல்றீங்க? இவளுக்கு என்னத்த கவலை இருக்கு? ராணி மாதிரி வச்சிருக்கேன் அவளை. அவளுக்கு அப்படி என்னத்த கவலை இருக்கு வீட்டுல? என்ன இல்ல, இல்லாத பொருள் வீட்டுல இல்ல, எல்லாமே கிடக்கு, எல்லா வசதியும் இருக்கு. வீட்டை விட்டு வெளியில போகணும் அவசியம் கூட இல்ல. அப்புறம் என்னத்த கவலை இருக்கு உங்க மகளுக்கு? மாப்பிள எல்லாம் வாங்கி கொடுத்தா போதுமா மாப்பிள? திங்கிறதுக்கு உங்கிறதுக்கு இருந்தா மட்டும் சந்தோஷம் வந்துருமா? பெத்த பிள்ளைய கண்ணில் காங்காம வச்சிருக்கீங்க. மகளை பாக்கலன்னு அவளுக்கு வருத்தம் இருக்காதா? 1000 இருந்தாலும் 10 மாசம் பெத்த பிள்ளை இல்ல, அந்த பிள்ளைய கண்ணில் காட்டாம வச்சிருக்கீங்களே, அவளுக்கு மனசுல ஏக்கம் இருக்காதா? கவலை இருக்காதா? வருத்தம் இருக்காதா? என்ன பேசிக்கிறீங்க நீங்க? உங்ககிட்ட சொன்னாலாவ என் மகளை பார்க்கணும் போல இருக்குன்னு சொல்லி? பேசாம இருங்க. ஏன் எங்க அம்மாவோட தான் இருக்காங்க, என் தங்கச்சியை பார்க்காம இருக்கதானே செய்யறாங்க. அன்னைக்கு இருந்து நாங்க திரும்பி பார்க்காம தானே இருக்கோம், அந்த போட பேசாம தானே இருக்கோம். இவனால இருக்க முடியாதா?
மாப்பிள நீங்க இருப்பீங்க உங்க அம்மா இருக்கும் என் மக அப்படி இருப்பாளா மாப்பிள இல்ல இருப்பான்னு கேக்குறேன். அவ இலகுன மனசுக்காரி பெத்த பிள்ளை எப்படி பார்க்காம கல் நெஞ்சா இருக்கிறதுக்கு அவன உங்க அம்மா மாதிரி கல் நெஞ்சுக்காரி நினைச்சீங்க. பெத்த மன பித்து பிள்ளை மன கல்லு என்ன இருந்தாலும் அவ மனசு பித்து. மகளை நினைச்சே ஒரு நாளும் பிள்ளை உரி கிடக்கா தெரியுமா. எத்தனை நடவு சொல்லி என்கிட்ட அழுதுருக்கா தெரியுமா மாப்பிள. நீங்க வாட்டில பேசுறீங்க, நீங்க ஆம்பளையால பேசிட்டு பேசாம இருந்துக்கிறீங்க. என் மக எம்பிட்டு வேதனை போடுறா தெரியுமா. இங்க பாருங்க, இது ஹாஸ்பிட்டல். உங்க சும்மா குடும்ப சண்டையில இங்க பண்ணக்கூடாது. அமைதியா இருங்க. அவங்க மனசுல இப்ப இதான் கவலையா இருக்குன்னு நினைக்கிறேன். நீண்ட நாள் ரொம்ப நாள் மனசுக்குள்ள ஒரு வருத்தத்தை வச்சுக்கிட்டே இருக்காங்க. அதனாலதான் உங்களுக்கு இந்த மாதிரி ஹார்ட் அட்டாக் மாதிரி வந்திருக்கு. வேற ஒண்ணும் இல்ல, இது மைல்டு அட்டாக் தான், ஒன்றும் பிரச்சனை இல்ல. இதுக்கப்புறம் உங்க மனசு வருத்தப்படுற மாதிரி இது நடந்துக்கிறாதீங்க, புரியுதா? ஐ, நம்ம அம்மா பயங்கரமா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. காண்டில சும்மா கொலா எத்திரி விட்ட மாதிரி தண்ணி ஒளியே இருக்கு. நெசமாதான் கஞ்ச தண்ணி வருதா? அத்தாடி நடிப்புல பின்னி போடும் போலே அம்மா, சாவித்திரியே மிஞ்சிரும் போலையே. இப்போ ஒருத்தி நேரம் நேரத்துல கண்ணை திறந்து வந்துருக்கா. யாராவது பாத்துட்டு போறாங்க. அது யாராவது பாத்திர போறாங்க, கண்ணை முடிச்சிருவான். இங்க பாருங்கம்மா, பாக்கியம் பாக்கியம், கொஞ்சம் கண்ணை திறந்து பாருங்கம்மா. இங்க பாருங்க, உங்களுக்கு ஒண்ணும் இல்ல. இங்க பாருங்க, கண்ணை திறந்து பாருங்கம்மா. நான் எங்க இருக்கேன்? இது எந்த இடம்? ஏங்க நான் எங்கெங்க இருக்கேன்? ஒரு மாதிரி தலை சுத்துச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னே தெரியலையேங்க. பாக்கியா ஒண்ணும் இல்லம்மா, உனக்கு சும்மா மயக்கம் வந்துச்சு, ஆஸ்பத்திரியில இருக்கோம்மா, வேற ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் பயப்படாத என்ன. பெத்த மகளே, உனக்கு மயக்கம் வந்த நீ அம்மா துடிச்சு போயிட்டேன்டி சாமி. மூச்சு பேச்சு இல்லாம வீட்டுல இருந்து உன்னை தூக்கி வரப்ப என் உயிரே என்கிட்ட இல்லையடி. நான் செஞ்ச புண்ணியந்தே இன்னைக்கு நீ கண்ணு முடிச்சு இங்க படுத்து கிடக்கடி சாமி. சும்மா இருங்கத்த, அவளை இப்பதான் கண்ணு முடிச்சு மயக்கம் தெளிச்சு கொஞ்சம் பேசிக்கிருக்கா. அவகிட்ட திரும்ப அதிர்ச்சி தர மாதிரி சும்மா அழுதுக்கே இருக்கீங்க, பேசாம இருங்க. நம்ம அம்மா ஓவர் பெர்ஃபார்மன்ஸா இருக்கு, பரவாயில்லையே. நம்ம புடிச்சு நம்ம மேல நல்லா பாசமாத்தே இருக்காரு. அப்படியே ஆளு மூஞ்சியே ஒரு மாதிரி ஆயிப்போச்சு, டென்ஷன் ஆயிட்டாரு. அப்படியே அழுகாதீங்க, பேசாம கணத்தை உடைச்சிட்டு அவட நல்லபடியா பேசுங்க. கொஞ்சம் சந்தோஷமா பேசினாதான் அவளுக்கு மனசு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும். இந்த மாதிரி இடத்துல சும்மா அழுதுக்கே இருக்காதீங்க. அவன் முன்னாடி ஆட்டு மாப்பிள்ள என்னால முடியலையே, பெத்த வெள்ளையே இப்படி கிழிஞ்சேன்னு ஆறு மாதிரி போட்டுவிட்டு நான் எப்படி சிரிச்சுட்டு பேச முடியும்? என்ன செய்யறது? அவளுக்காண்டி நான் சிரிச்சுக்கிட்டு பேசுறேன். ஏமா அழுகாதம்மா, ஏமா அழுகுற? எனக்கு ஒண்ணும் இல்லம்மா, சின்ன மயக்கம் தானே சொல்றாரு, வேற ஒண்ணும் இல்லம்மா. நீ ஏமா மட்டும் அழுகுற? நீ அழுகாதம்மா. இந்த தைரியம் தான் பாக்கியா உன்னை சீக்கிரத்திலே கண்முழிக்க வச்சுச்சு. இப்படித்தான் இருக்கணும். உங்க அம்மா சும்மா அழுது ஊற கொட்டி இருக்காங்க. இப்பதான் என் பாக்கியா தைரியமா பேசுறாரு. சூப்பர் பாக்கியா. ஓகேம்மா பாக்கியம், நீங்க இப்ப நல்லா இருக்கீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எதுக்காகவும் டென்ஷன் ஆகக்கூடாது, எதை பத்தி அதிகமா யோசிக்க கூடாது, ஃப்ரீயா இருக்கணும், புரியுதாம்மா? சரிங்க டாக்டர். இங்க பாருங்க சார், அவங்க கிட்ட டென்ஷன் தர மாதிரியோ அதிர்ச்சி தர மாதிரியோ எந்த விஷயத்தையும் சொல்லாதீங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பேசுங்க. அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை செஞ்சு கொடுங்க. அவங்க எதை விரும்புறாங்களோ அது மாதிரி நடந்துக்காங்க. அதுக்கு எதிர்மாறா நடந்தீங்கன்னா திரும்பவும் அட்டாக் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஓகேவா? இந்த பொம்பளை வேற சும்மா வாங்கின காசு ஓவரா நடிச்சு கிடக்கு. மூஞ்சில முடிய போட்டுக்கிட்டு சும்மா முசு 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 முசுன்னு. சரிங்க டாக்டர், நல்லபடியா பாத்துக்கிறேன் டாக்டர். ரொம்ப சந்தோஷம் டாக்டர். மாத்திரை மாதிரி எழுதி தரீங்களா டாக்டர்? இவளுக்கு ஒண்ணுமே இல்ல. இவளுக்கு எந்த மாத்திரை மருந்து நான் எழுதி தரது? இந்த ஆளு வேற காமெடி பண்ணிக்கிட்டு. சரி 2-3 விட்டமின் மாத்திரை எழுதி கொடுப்போம். இப்ப என்ன செய்யறது? காசை வாங்கிட்டோம், நடிச்சுதானே ஆகணும். ஐயா, இவ தொல்லை தாங்க முடியலையே. இவளை குதிரை வாழும் மூக்குல வந்து மூஞ்சில போட்டு கிடக்கா. புடிச்சு கிச்சு கிச்சு அறுத்து விட்டுறணும். சரிங்க, என் ரூம்ல வந்து பாருங்க. நான் டேப்லெட்ஸ் எல்லாம் கொஞ்சம் எழுதி கொடுக்குறேன். அதை வாங்கி கரெக்டா கொடுங்க. சொன்னதை மறந்துடாதீங்க, டென்ஷன் பண்ணாம பாத்துக்கோங்க. பாக்கியம் இப்ப எப்படிமா இருக்கு? பரவாயில்லையாமா? தலை சுத்துறது மயக்கம் எல்லாம் போயிடுச்சாமா? இப்ப நல்லா இருக்காமா? நல்லா இருக்குமா. ஒரு மாதிரி தலை சுத்திக்கே இருந்துச்சுலமா. இப்ப தேமா கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கு. ரெண்டோ இருந்துச்சுமா. அப்படி சலசலசலன்னு வேர்த்து அப்படி நெஞ்செல்லாம் வலிச்சொன்னியும் ஒண்ணுமே என்ன நடந்துச்சுன்னே தெரியலமா எனக்கு. இங்க வேறு பாக்கியம், உனக்கு என்ன குறை, என்ன கவலை சொல்லு. நீ சொல்ற மாதிரி நான் எல்லாம் செய்யறேன். உன் பேச்சு கேட்டுதான் நடக்கிறேன். இதுக்கப்புறம் உனக்கு என்ன வேணும்? எதை நினைச்சு நீ கவலைப்பட்டு கிடக்க தேவையில்லாம. நம்ம வீட்டுல இல்லாத வசதியா? உனக்கு என்ன இல்லை, என்ன குறை சொல்லு. எதுனாலும் நான் நிறைவேற்றி கொடுக்குறேன். நான் எனக்கு நாள் முன்ன பேசினாலும் நீ சொல்றதானே கேட்கறேன் கடைசியில. அப்புறம் எதை நினைச்சு நீ கவலைப்பட்டு கிடக்க சொல்லு. உன் மனசுல என்ன இருக்கு? சொல்றி மேட்ட சொல்லு. அது ஒண்ணும் இல்லைங்க, நம்ம பிள்ளையே பார்க்க முடியலன்னு தாங்க எனக்கு மனசுக்குள்ள ஒரே வருத்தமா இருக்கு. கண்ணுக்குள்ளே இருக்கா நம்ம நட்சத்திரா. அவளை பார்க்கணும் போலயே இருக்கு. நான் என்னதையும் செய்யறது சொல்லுங்க. அவளை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு எனக்கு. ஒன்றும் முடியலங்க. அவளை பார்க்கணுங்க. நம்ம பிள்ளையோட பேசுவோங்க. அவளை வர சொல்லுங்க. அவளை பார்க்கணும் போல இருக்குங்க. அவன் மூஞ்சியை பார்த்தே எம்பிட்டு நாளாச்சுங்க. சரிம்மா நீ ஒன்னும் ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத. உனக்கு என்ன இப்ப நட்சத்திராவை பார்க்கணும் அப்படித்தானே? நான் வர சொல்லி விடுறேன். சரியா? பேசுறியா? நீ பாக்குறியா? உங்கூடயே இருக்க சொல்லிட்டா ஒரு வாரத்துக்கு. சரிங்க, நீங்க தான் சொல்றீங்களா? நம்பவே முடியலங்க. கனவு மாதிரி இருக்குங்க எனக்கு. இப்பதாங்க சந்தோஷமா இருக்கு. மனசுல இருக்க பாரமே இறங்கின மாதிரி இருக்குங்க. உடனே போன் பண்ணி வர சொல்லி விடுங்க அவளுக்கு. சரி நான் வெளியில போய் போன் போட்டு வர சொல்லி விடுறேன். நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு உனக்கு ஜூஸ் ஏதாவது வாங்கிட்டு வரேன். சரியா? அடியே என் தங்க மகளே, சூப்பரா நடிச்சு புட்டியடி சாமி. நான் கூட எப்படி நடிக்க போறேன்னு நினைச்சா நீ அசதி புட்டியடி நடிப்புல. உண்மையிலேயே உடம்பு சரியில்லாத மாதிரி நடிச்சு உன் புருஷன் நம்ப வச்சு புட்டிய கெட்டிக்காரடி. நினைத்ததை நடத்தியே முடிப்பவள் நான் துணிச்சலை மனத்திலே வளர்ப்பவள் நான். என்னம்மா எப்படி? உன் மகளாச்சே, சும்மா விட்டு நான் நடிப்புல அசைத்திர மாட்டேன். நீ மட்டும் என்னம்மா எனக்கு போட்டியாவில் நடிக்கிற? பயங்கரமா அழுது குமரசம் போட்டு ஊரை கூட்டி விட்டியம்மா. உண்மையிலே உடம்பு இல்லாம அழுதி நடிச்சு விட்டியே. என் வீட்டுக்காரே பயந்து போயிட்டாரு ஒரு நிமிஷத்துல நீ நடிக்கிறத பார்த்து. சூப்பர்மா. அப்புறம் நாடி பருவதம்னா சும்மாவா? நடிப்புக்கே பிறந்தவ, நடிக்கிறதுக்காகவே பிறந்தபடி நானு. நீ மட்டும் என்ன தாய் 8 அடி பஞ்சா
குட்டி 16 அடி பாயுண்டு நீ பாஞ்சு காமிச்சிட்டி சூப்பர்டி நம்ம செல்லக்குட்டி நட்சத்திர வீட்டுக்குள்ள வர போறா அந்த நெட்டச்சிக்கு ஆப்பு வைக்க போறா. பாவிகளா குண்டோதிரி மண்டோதிரிகளா என்னவா நடிச்சிட்டாளுங்க 2 பேரும். நானே ஒரு நிமிஷம் உண்மை நினைச்சு நம்பிட்டேனே, பயந்து போயிட்டேன். ஏன்னா கழுத நெஞ்சு வலி வந்து செத்து தொலைய போறான்னு நினைச்சா இப்படி ஏமாத்திட்டாளுகளே. பாவம் முத்துப்பாண்டி என்ன செய்வாப்புல, நம்மளையே ஏமாத்திட்டாளுங்க. முத்துப்பாண்டில ஒரு மனுஷன் ஏமாறாம என்ன செய்வாப்புல. இது கரட்டுச்சிருக்கி என்னவா நடிச்சிட்டா, மக உண்மையிலே உயிருக்கு போராடுறாம நடிச்சிட்டாளே. ஐயா நீ நடிச்சதுல ஒரு பிள்ளைய விட்டுட்ட. நீ கார்த்தியை பார்க்கணும்னு சொல்லல, நீ லட்சம் மட்டும் பார்க்கணும்னு சொல்லிட்ட. கார்த்தியை பார்க்கணும்னு சொல்லணும்ல, அப்பதான் உங்க வீட்டுக்காரர் நம்புவாரு. அப்ப மகனை மட்டும் கூப்பிட மாட்டேங்கிறான்னு பாருல, இது ரொம்ப தப்புடி. நடிச்சாலும் நம்புற மாதிரி நம்ம நடிக்கணும், அதான் நம்ம திறமை. மானங்கட்ட குடும்பங்களா, மானங்கட்ட ஆத்தா, மானங்கட்ட மக, தூ செய்யறது பித்தாடத்தனா இல்ல என்கரேஜ்மெண்ட் வேற ஒருத்தி. உங்களை எல்லாம் சவுக்கெடுத்தே சும்மா சாத்தனமுடி. அடா நம்ம மருமக என்னவா மட்டன் கோலா உண்டா பண்ணியிருக்கா, சூப்பரா பண்ணியிருக்கா. எடுத்து வாயில வைக்க உள்ள நமந்துக்கு உள்ள ஒய்க்கிருக்கு. இவன் நம்ம மகளை காணாமே, ஆசை மகள் நல்லா சாப்பிடுவாளே. மட்டன் கோலா உண்டானா உட்காந்த இடத்துல 50 உருண்டை தும்பா. எங்க போயிட்டான்னு தெரியலையே, எங்கதே போவாளோ. மேக்கப்னு சும்மா மேக்கப் தான் போடுறா. நல்லா சாப்பிட்டா தானே உடம்பு தலை பல இருக்க முடியும். எங்க கேட்கிறா பிள்ளை கத்துது, நம்ம வீட்டுக்கு சின்ன பிள்ளையே இல்லையே. அப்புறம் அந்த பிள்ளை ஓன்னு கத்திக்கிருக்கு. பாடுறா பாலை அப்படின்னு கத்திக்கிருக்கு. இந்த போன்ல கத்திக்கிருக்கா. இந்த சின்ன போன்ல யாரு இந்த குழந்தைய கொண்டு உள்ளே வச்சது தேவையில்லாம. இவ ஒரு வேலை நமக்கு தெரியாம ஒழிச்சு வச்சிருக்காளோ, பிள்ளை இல்லைன்னு சொல்லி இந்த பிள்ளை கொண்டு வளர்க்கறாளோ, போனுக்குள்ள போய் ஒழிச்சு வச்சா. யார் அந்த பிள்ளை அழுகி வர முடியாது போல. யாரு இருந்து எடுத்து கேட்போம், யாரோ போனுன்னு பண்றாங்களோ என்னமோ. இது ரிங்குடோனா, இந்த ரிங்குடோன்லாம் பிள்ளை அழுகிற மாதிரி வச்சிருக்காளாக்க. பிள்ளை இல்லாதவ பிச்சாயை போட்டு தாளாட்டினால அந்த மாதிரி என் மருமகளுக்கு வந்தது வந்து பிள்ளை பக்கத்துக்கு வழியே காணா. அதுக்கு பதிலாக அப்படி குழந்தை அழுகிற ரிங்குடோன் வச்சிருக்கா அவளுக்கு. சரி அது யாருன்னு கேட்போம். ஹலோ, இங்கிட்டு மங்கம்மா, அங்கிட்டு யாரு பேசுறது? ஸ்பீக். ஷோ கொடுமடா, இந்த மாதிரி ஒரு பைத்தியக்கார குடும்பத்துல மக லவ் பண்ணி கட்டிக்கிட்டு போச்சு. எல்லாம் இந்த அலையெழுத்து, இதுகிட்டலாம் பேச வேண்டியது இருக்கு. நான் லட்சு உங்க அப்பா பேசுறேன். பேசுங்க, யார் வேணாம்டா. லட்சுவா? எந்த லட்சு? ஏமா என் பொண்ணு லட்சதாமா சொல்லிக்கிட்டு இருக்கேன். உங்க மருமக என் பொண்ணுகிட்ட பேசணும், கொஞ்சம் போன கொடுங்க. ஆத்தி, இந்த ஆளு சரியான டெரர் பீஸ் ஆச்சே. இந்த ஆளு பேசவே மாட்டானே லட்சு கூட பேசி பல வருஷங்கள் ஆயிடுச்சு. இப்ப அதுக்கு திடீர்னு மகிட்ட பேசணும்ன்றியா? எனக்கு வம்பு கூப்பிட்டு கொடுத்துருவான். இல்லாட்டி நம்மளே தான் வஞ்சி விட்டுற பாரு தேவையில்லாம. இந்த ஆளு ஏதோ மோசமான ஆளு பேசிட்டாங்க ஊருக்குள்ள. சமந்தி, நீங்களா சமந்தி? நல்லா இருக்கீங்களா சமந்தி? என்ன சமந்தி, ரொம்ப நாள் ஆகி போச்சு. இன்னைக்கே மகளை கண்ணுக்கு தெரியாதாக்கும், மகளோட பேசணும்னு சொல்லி போன் போட்டுருக்கீங்களாக்கா. ரொம்ப சந்தோஷம் சமந்தி. இந்த கூப்பிடுறேன் சமந்தி, செத்த லைன்ல இருங்க. இங்க பாருங்க, உங்க கூட நான் சாமந்தி முறை கொண்டாடுறதுக்குலாம் நான் போன் பண்ணல. நான் என் பொண்ணு கிட்ட பேசணும். என் பொண்டாடிக்கு உடம்பு சரியில்லை, அவளை பாக்குறதுக்கு வர சொல்லி விடணும். அதுக்கு தான் நான் போன் பண்ணிருக்கேன். இந்த சும்மா உறவு கொண்டாடுற வேலை வச்சுக்கிறாதீங்க. அத்தி போன்லயே அடிச்சு முடியும் போல. இந்த ஆளு ரொம்ப மோசமான இருப்பேன் போல இருக்கு. கொஞ்சம் பக்கம் மாத்தி பேசணும். என்ன சமந்தி சொல்றீங்க? சமந்திக்கு உடம்பு சரியில்லையா? நேத்து இங்க வந்துட்டு போனதா லட்சம் சொல்லுச்சு. அதுக்குள்ள என்ன ஆச்சு? ஐயோ கூறுகட்ட அத்தை, அம்மா வந்தது தெரியாது அப்பாவுக்கு. நீங்க வாடிக்கன்றா உளறிக்கி காத்தீங்க, ஏதாவது சமாளிங்க பேசாம. ஆத்தி, இந்த ஆளுக்கு தெரியாம அந்த பொம்பளை வந்துட்டா. இது தெரியாம உளறிட்டுமே. என்னது, நேத்து வீட்டுக்கு வந்தாளா? யார் வந்தது? என் பொண்டாட்டியா வந்தவங்க வீட்டுக்கு? சாமந்தி, ஐயோ இல்ல சம்மந்தி, அது இல்ல சம்மந்தி. நேத்து உங்க சம்சாரம் எங்க வீட்டுக்கு வந்த மாதிரி உங்க மக கனவு கண்டிருக்கா. அவங்க அம்மாவை பார்த்த மாதிரி. அதத்தையும் சொன்னேன். நேத்து தானே கனவுல வீட்டுக்கு வந்தாங்க. அதுக்குள்ளேயும் உடம்பு சரியில்லையான்னு கேட்டேன். என்னாச்சு சம்மந்தி, நல்லா இருக்காங்களா? இப்ப நல்லா இருக்காங்க. லட்சிட்டு போன கொடுங்க முதல்ல. இந்த தானே சம்மந்தி, இந்த வந்துட்டா மருமகளே உங்க அப்பா பேசுறாரு, பேசுமா. நல்லா இருக்கீங்களாப்பா? எப்படிப்பா இருக்கீங்க? நல்லா தான் இருக்கோம். உங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, நெஞ்சுவலி வந்து ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்கோம். உன்னை பார்க்கணும்னு ஆசைப்படுறா, கிளம்பி வா உடனேவும். அப்பா, இன்னும் உங்களுக்கு என் மேல இருக்க கோபம் போகலையாப்பா? இன்னும் ஒரு மாதிரி வேண்டாம் ஒரு பழைய பேசுறீங்க என் கூட. அப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா. அப்பா என் கூட நல்லா பேசுங்கப்பா பழைய மாதிரி. மருமகளே பத்தல, நல்லா அழுது காட்டு. அப்பதான் உங்க அப்பா ஏமாறுவாரு. உங்க அப்பா சரியான கல் நெஞ்சுக்காரர் இருக்காரு. இங்க பாருமா, நான் உங்ககிட்ட வந்து அதிகமா பேசுறதுக்கு விரும்பல. ஏதோ கூப்பிட்டனா வந்தியா உங்க அம்மாவை பார்த்துட்டு கூட இருந்துட்டு அவளை கொஞ்சம் சந்தோஷமாக்கி விட்டுட்டு போ. சும்மா தேவையில்லாத பத்திலாம் பேசி தெரியாத. அப்பா நான் இவ்வளவு தூரம் கேக்குறேன்லப்பா, ப்ளீஸ்ப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பா. நீங்க சந்தோஷமா கூப்பிட்டா தானப்பா நான் வர முடியும். இந்த மாதிரி கூப்பிட்டீங்கன்னா எப்படிப்பா வருவேன்? எனக்கு மனசு வேதனையா இருக்குப்பா. இப்ப என்னம்மா உனக்கு பிரச்சனை? வாமா மகளின் வெத்தலை வாக்கு வச்சு நீ அழைக்கணுமா? நான் அவளுக்கு மாதிரி தானே கூப்பிடுறேன். இதுக்கு மேல என்ன செய்ய முடியும்? ஏன்பா பழைய மாதிரி லட்சு, என்ன மலச்சு, எது மலச்சு, நீ எப்படி பேசுறீங்கப்பா? இப்ப யாரோ மாதிரி பேசுறீங்கல்லப்பா. என் மனசு எவ்வளவு கஷ்டமா இருக்குப்பா. ப்ளீஸ்ப்பா பழைய மாதிரி என் கூட பேசுங்கப்பா. சரிம்மா லட்சு, கிளம்பி வாமா. உங்க அம்மா உன்னை பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு கிடக்கா. சீக்கிரம் கிளம்பி வா. அப்பா இப்பதாப்பா எனக்கு சந்தோஷமா இருக்கு. உங்க வாயினால என்ன லட்சன் கூப்பிட்டு எம்பிட்டு நாள் ஆயிடுச்சுப்பா. இதை கேட்கும் எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குப்பா. இதோ இப்பயே கிளம்பி வந்துடுறேங்கப்பா. ஒரு வார்த்தை கேட்க ஒரு வருஷம் காத்திருந்தா, இந்த பார்வை பார்க்க பகலிரவா அழைச்சு பூத்திருந்தா,
என்னடி லட்சு உங்க அப்பா வர சொல்லிட்டாங்களா? அப்பா உங்க மக்களும் சமாதானம் ஆயிட்டீங்களா? சந்தோஷம் சந்தோஷம். சரிங்கப்பா, நான் கிளம்பி வந்துடுறேங்கப்பா, வச்சிடுறேங்கப்பா. எத்த அப்பா என்கிட்ட பேசிட்டாருத்த, என் பேரை சொல்லி கூப்பிட்டாருத்த. ரொம்ப நாளுக்கு அப்புறம் என்கிட்ட பேசிட்டாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. நான் ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கேங்க. என்னால தாங்கவே முடியலத்த. எக்ஸைட்மெண்டா இருக்காளா? எக்ஸைட்மெண்ட் என்னது? ஒருவேளை பசிக்குது போல இருக்கு, சந்தோஷத்துல பசி வந்துருச்சு போல. இந்த மட்டன் போல அப்படி எடுத்து சாப்பிடு, அந்த எக்ஸைட்மெண்ட்லாம் போயிருந்தா. வேணாத்த, எனக்கு எதுவுமே சாப்பிட பிடிக்கலத்த. எங்க அப்பா பேசினே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எத்த வாங்கத்த, போய் அம்மா போய் பார்த்து வந்துடலாமாங்க. அவர் வேற ஆபீஸ் போயிருக்காரு. நம்ம 2 பேரும் முதல்ல போய் பார்த்து வந்துடுமாங்க. வாங்கத்த போவோம். என்னாச்சு? இப்பதான் எக்ஸைட்மெண்டா இருக்குண்டா, பசிக்குதுன்னு சொல்லிட்டு இப்ப திரும்ப பசி இல்லன்றா. என்னாச்சு? அவங்க அப்பா பேசுற பைத்தியம் ஆயிட்டா மருமக? சரி 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 கிளம்புமா, போய் பார்த்துட்டு வந்துருவோம். பனிவிலும் மலர்வனம் முன்பாதை ஒருவரம், பனிவிலும் மலர்வனம் முன்பாதை ஒருவரம், சம்மந்தி கிட்ட போக போறேன், காசு மழை பொழிய போகுது, பனிமலை மாதிரி காசு மழை பொழிய போகுது, சம்மந்தி அள்ளி அள்ளி கொடுக்க போறாரு, மகளுக்கு வண்டி வண்டியா தள்ளி விட போறாரு. மங்கம்மா உன் ஜவதை நிறைவேற போகுதுடி. மருமகள் இதுக்கப்புறம் ஒரு வார்த்தை கூட வைக்கக்கூடாது, பேசக்கூடாது. அவளை செல்லமா வச்சுக்கணும். அவளை தங்க முட்டைற வாத்து, அவளை பாதுகாப்பா பொக்கிசமா வச்சுக்கணும் நம்ம. என்ன என் மச்சாங்காரு என்ன சொல்றாரு? குட்டி பையா, மச்சான் பையில என்னடா பண்ற? பந்த வச்சுலான்னு தெரியா? இங்க வாடா, மாமாட்ட வாடா. டேய் குட்டி பையா, இங்க பாடுறா, மாமா கூப்பிடுறாரு பாடுறா, மாமாட்ட போடா. இலே மச்சனே, கவலைப்படாதடா. சீக்கிரமே உனக்கு ஒரு பொம்பளை பிள்ளைய பெத்து கொடுத்துட்றேன்டா. உங்க அக்கா மகளை கட்டிக்கிட்டு வாழ்க்கையில செட்டில் ஆயிடுறா. மாமா சின்ன பையன்கிட்ட என்ன மாமா பேசுறீங்க? அவனே பாவம் குட்டி பையன், அவன்கிட்ட இப்பயே பொண்ணு தரேன்லாம் சம்மந்தம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. அவன் இந்த கையில பந்த வச்சிருந்தானா எது சொன்னாலும் கேட்க மாட்டான். அவங்க அம்மாவே கூப்பிட்டாலும் போகவே மாட்டான். அதை வச்சு விளையாடிக்கிட்டே இருப்பான் பாருங்க. அது சரி, என்ன டூர் விஷயம் என்னாச்சு? கொடைக்கானல் பிளான் பண்ணிட்டாங்களா? ஓகே பண்ணிட்டாங்களா? ஆமா மாமா, கொடைக்கானல் தான் மாமா கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஒரு ஆளுக்கு 1000 ரூபாய். இப்பதான் ஒருத்தர் வீட்டுல இருந்து பேர் கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னும் பேர் கொடுக்கல. நிறைய பேர் வந்து வள்ளியக்கா மட்டும் வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க போல. மாமி வீட்டுல கொடுத்துருக்காங்க, நம்ம வீட்டுல கொடுத்துருக்காங்க. என்ன மற்றவங்களாம் கொடுக்கல மாமா. வந்து இதுக்கப்புறம் தான் கொடுப்பாங்க. எப்படியும் எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் போவாங்க. இப்போ டூர் பண்ணால் செக் பண்ணுவாங்களாமே வண்டியில் அங்கங்க. அதனால எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் போறதா சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் என்ன, அவங்களுக்கெல்லாம் டூரு, நமக்கு ஹனிமூனு. என்ன சொல்ற? ஆமா, இது எல்லாம் ஃபேமிலி வைஸ் போறாங்க. இது நமக்கும் டூர் தான். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, சும்மா இருங்க. இல்லே பாடுறா மச்சனே, உங்க அக்கா பேசுறது கொஞ்சம் கூட தெரியலடா. அவங்க எல்லாம் வயசானவங்க டூர் போறாங்க, நம்மளும் டூராண்டா. பாடுற உங்க அக்காவுக்கு கொஞ்சம் அறிவுரை எடுத்து சொல்றாய். என்னாடி உன் தம்பி என்னமோ ஒரு பாச பேசுறியா? ஒண்ணுமே புரியலையே, என்ன சொல்ல வரியா? மாமா ஒரு மெண்டல் அப்படின்னு சொல்ல வரேன். அவன் அவங்க அம்மாட்ட கூட்டிட்டு போகணுமா, அதே அப்படி சொல்றியா? கா அம்மாட்ட கூட்டு போக்கான்றியான். இல்லே குட்டி பையில, மாமா பார்த்து மெண்டல் நான் சொல்ற? பொண்ணு கொடுக்க மாட்டேன் பாத்துக்க. சும்மா என் பொண்ணு தேவதை மாதிரி இருக்கும். உங்க அக்காவே இப்படி அழகா இருக்கா, அப்பனா எனக்கும் உங்க அக்காவுக்கும் பிறக்க போற குழந்தை எம்புடி அழகா இருப்பான்னு பாத்துக்க. சூப்பர் பொண்ணு பெத்து வைப்போம்டா. மாமா பார்த்தா மெண்டல் இருக்க, அப்புறம் பொண்ணு தரணும். நீ கெஞ்சிக்கே எதிர் நீ வந்து. நல்ல கதையா இருக்கே. நீங்க மட்டும் மாமா தாய் மாமா முறை விட்டு கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு கட்டிக்கிடுவீங்களா எங்களை? எங்களுக்கு தான் முதல் உரிமைன்னு சொல்லுவீங்களா? என் தம்பிக்கு மட்டும் முதல் உரிமை இல்லையா? அவனுக்கு போகுது மற்றவங்களுக்கு. அவன் கட்டினாதான் ஃபர்ஸ்ட் முறை. அவன் வேணான்னு சொன்னாதான் மற்றவங்களுக்கே பொண்ணு கொடுக்க முடியும், தெரிஞ்சுக்கங்க நீங்க. சரிம்மா தாயி, ஒத்துக்கிறேம்மா. உன் தம்பிக்கு போவதே என் பொண்ணை மற்ற இடத்துல கொடுப்போம், போதுமா? மாமா என்ன மாமா சத்தம் திடீர்னு டம் 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 டம்னு? அதுவா என் போன்ல ரிங் டோனு, யாரோ போன் பண்றாங்க. இல்லையா யாருன்னு பாப்போம். ஹலோ, அப்பா சொல்லுங்கப்பா. என்னப்பா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்ப்பா. ஒண்ணும் இல்ல, என்ன செஞ்சுக்கிறீங்க நீயும் பாருமோ? இந்த ரூம்ல தான் இருக்கோம், சும்மா பேசிட்டு இருக்கோம்ப்பா. இங்க எல்லாரும் கொடைக்கானல் போலான்னு சொல்லி பிளான் பண்ணிருக்கோம். அத்தை எல்லாத்தையும் ஆள் சேர்த்துட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் எலெக்ஷனுக்கு அப்புறம் இது கொடைக்கானல் போலான்னு சொல்லி பிளான் பண்ணிருக்கோம்ப்பா. நீங்க அம்மா எல்லாரும் வாங்கப்பா போலாம். போவோம் எலெக்ஷனுக்கு அப்புறம் தானே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்க அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, திடீர்னு நெஞ்சு வலி மாதிரி வந்துருச்சு அவளுக்கு. ஆஸ்பத்திரியில கொண்டு அட்மிட் பண்ணியிருக்கேன். அதை ஒருட்டு வந்து பாத்துட்டு போறீங்களா நீயும் பாருமா? இப்ப என்னப்பா சொல்றீங்க? நல்லா தானே இருந்தாங்க, திடீர்னு எப்படி நெஞ்சு வலி வந்துச்சு? இப்ப எப்படி பாருக்காங்க? நல்லா இருக்காங்கல்ல? என்னங்க சொல்றீங்க? நெஞ்சு வலியா? யாருக்கு நெஞ்சு வலிங்க? என்னங்க ஆச்சு? ஒண்ணும் இல்ல பதட்டப்படாதீங்க. பரமட்டு சொல்லு, அதெல்லாம் பதட்டப்படாதுன்னு சொல்லு. நல்லாத்தே இருக்கா, இப்ப நல்லா பேசிக்கிருக்கா. இருந்தாலும் நீங்க வந்து ஒருட்டு பாத்துட்டு போனீங்கன்னா கொஞ்சம் ஆறுதலா இருக்கும்ல, அதுதான் வர சொல்றேன். வேற ஒண்ணும் இல்ல. அத்தைகிட்ட மெதுவா சொல்லு, அந்த பிள்ளை தேவையில்லாம டென்ஷன் ஆகி கிடக்கும். ஒண்ணும் இல்ல பரமு, அம்மாவுக்கு நெஞ்சு வலி வந்துருச்சான். இப்ப ஆஸ்பத்திரியில அட்மிட் பண்ணி இப்ப நல்லா இருக்காங்களா? ஒன்னும் பிரச்சனை இல்லையா? நீ ஒன்னும் டென்ஷன் ஆகாத, கொஞ்சம் அமைதியா இருக்கு, கூலாரு. அப்புறம் என்னப்பா சொன்னார் டாக்டர்? இப்ப ஒன்னும் பிரச்சனை இல்ல, மாத்திரை மருந்து கொடுத்துருக்காரா? இது என்ன மைல்டு அட்டாக்னு சொன்னாலும் என்ன சொன்னாங்க? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்ப நார்மலா தான் இருக்கா. மாத்திரை மருந்துலாம் கொடுத்துருக்காரு, எந்த பிரச்சனையும் கிடையாது. அது ஒண்ணும் இல்ல, மைல்டு அட்டாக் மாதிரி தான் வந்திருக்கு. இந்த அவங்க அக்கா கார பிள்ளைய நினைச்சுக்கே இருந்திருக்கா மனசுக்குள்ள, வெளியில சொல்லாம.
அந்த பிள்ளைய பார்க்காம அந்த ஏக்கத்துல தான் இந்த மாதிரி வந்திருக்குன்னு சொல்லி டாக்டர் சொல்றாங்க. அதே அந்த பிள்ளைக்கு போன் போட்டு வர சொல்லி விட்டுருக்கேன், வந்து பார்த்துட்டு போட்டோம்னு சொல்லி. ச்சே, நம்மனால தான் அத்தைக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு போல இருக்கு. நம்ம கூட டென்ஷன் ஆகி கத்திக்கிட்டே இருந்தாங்கல்ல, அந்த டென்ஷன் ஆகி பாவத்துக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு போல இருக்கு. நம்ம தான் காரணம் எல்லாத்துக்கும். இப்பா என்னப்பா சொல்றீங்க? அக்காவுக்கு போன் போட்டீங்களா? அக்கா வருதா? சரிப்பா நானும் பரம் எல்லாம் கிளம்பி வரோம்ப்பா, பாக்கிறதுக்கு வர அம்மாவை. ரொம்ப சந்தோஷம்ப்பா. 3 வருஷம் கழிச்சு அக்காவோட பேசிருக்கீங்கல்ல, எல்லாம் ஒரு நல்லதுக்கு தான், கெட்டதுலயும் ஒரு நல்லதுன்ற மாதிரி அம்மாவுக்கு நெஞ்சு வலி வந்ததுல ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. சரிங்கப்பா, நான் கிளம்பி வரேன்ப்பா, வச்சிடறேன்ப்பா. சரி பார்த்து கோளாரம் மெதுவா வாங்க, ஒன்னும் அவசரம் இல்லை. இப்ப நல்லா தேர்க்க அவங்க அம்மா அவங்க அத்தை கிட்ட பார்த்து கோளார சொல்லு. அந்த பிள்ளைதான் பார்த்துட்டு போட்டு கிடக்கும் தேவையில்லாம. ஏற்கனவே அந்த பிள்ளைக்கு ப்ரெஷர் அதிகமா இருக்குன்னு சொல்லி இருந்தாங்களாம். அதுகிட்ட கொஞ்சம் நிதானமா பார்த்து சொல்லு. சரிங்கப்பா நான் பாத்துக்கிறேன்ப்பா. சரிங்கப்பா, வச்சிடுறீங்கப்பா. எல்லாம் என்னாலதான். நல்லா இருந்தவங்க பாவம் இப்படி அட்டாக் வந்து ஆஸ்பத்திரியில படுத்து கிடக்காங்க. ஏன் லூசு, நீ எதுக்கு லூசு படுத்துக்கிட்டு தேவையில்லாம? சும்மா ரெடி, நீ என்ன செய்வ? அட்டாக்ன்றது எல்லாருக்கும் வர்றதுதான். அதிகமா சந்தோஷமா இருந்தாலும் வரும், கவலையா இருந்தாலும் வரும். அதெல்லாம் ஒரு விஷயம் கிடையாது. ஒன்னால வந்து நீ இதுக்கு தேவையில்லாம தள்ள போட்டு கிடக்க. பேசாம நீ அவங்க சும்மா இருந்தா நீ மேல பழி கொடுக்குற இருக்கு. அமைதியா நீ. இல்லைங்க, அத்தைக்கு என்னை கண்டாலே பிடிக்கிறது இல்லைங்க. அவங்களுக்கு என்ன பார்த்தாலே டென்ஷன் ஆகுது. அவங்க என்னை பார்த்தாலே கத்துறாங்களா, அப்படி கத்தி டென்ஷன் ஆகி தான் அவங்களுக்கு இந்த மாதிரி அட்டாக் வந்துருச்சு. அதான் மனசு கொஞ்சம் உறுத்தலாவே இருக்குங்க. ஏய் லூசு, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல லூசு, நீ வேற சும்மா இரு. அப்படின்னா அப்பா சொல்லுவார்ல, உன்னை பத்தில எதுவுமே அம்மா சொல்லல. அவங்களுக்கு சும்மாதான் வந்திருக்கு. அவங்களுக்கு அக்காவை நினைச்சு கவலை, அக்காவை பார்க்க முடியல, செய்ய முடியலன்னு சொல்லி அதை நினைச்சு கவலைப்பட்டிருக்காங்க. இப்ப அக்காவை வர சொன்னாங்களாம், போன் போட்டு அப்பா வர சொல்லியிருக்காரு. வா உன் நாத்தனாரை போய் பார்ப்போம். நீ சரியா பார்த்தது இல்ல, சின்ன வயசுல பார்த்தது இல்ல, உன் நாத்தனாரை பார்த்து பேசலாம். வா, ஜாலியா இருப்பியா? அதை விட்டு லூசு எனக்கு அழுதுக்கு இருக்க. அப்படியாங்க? அண்ணி வராங்களா? ஏங்க அவங்க எப்படி கேரக்டருங்க? அவங்க மாமா மாதிரியா இல்ல அத்தை மாதிரியாங்க? நல்லா பேசுவாங்களா? அவ அம்மா மாதிரியும் இல்ல, அப்பா மாதிரியும் இல்ல. அவ ஒரு தனி குறைவி. ஆனா நல்லா பேசுவா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ வா, உன்னை பார்த்தா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். எக்ஸ்கியூஸ் மீ, வரலாமா உள்ளே? பாட்டி வாங்க பாட்டி. ஏ வாங்குடி, நீ இங்கதான் இருக்கியா? உங்க ஆத்தா உன்னை காணாம ராவி கிடக்கா. நீ அக்காவுடைய மாமாவுடைய விளையாட்டு இருக்கியா? ஏய் சுட்டி பையலே, என்னடா பண்ற? அக்காவோட விளையாட்டு இருக்கியாக்க? அம்மாவுடைய காணாம ராஜ்யா எடுத்து சாப்பாடு விட்டுருக்கு. இன்னும் சாப்பிடாம விளையாண்டு தெரியாக்க? இந்த பந்த கொடுத்தா இவங்க கீழே போடவே மாட்டியா? உடனே ஒரு நடக்க சுத்திக்கே திரியா, சோறு கூட சாப்பிட மாட்டேங்கிறியா? அம்மா ஒரு விஷயம் சொல்லணுமா உங்ககிட்ட? பரமே, நான் சொல்லிக்கிறேன், நீ பேசாம இரு. என்ன பயணமா சொல்லணும்ன்றா? நீங்க நான் சொல்லிக்கிறேன்றீங்க. உங்களை சாப்பிட கூப்பிட வந்தேன். என்ன விஷயம்ப்பா, சொல்லுங்கப்பா. ஒண்ணுமே இல்ல, சின்ன விஷயம் தான். டென்ஷன் ஆகாம கேளுங்க, தேவையில்லாம பதட்டப்படாதீங்க சொல்லிவிட்டேன். அம்மாவுக்கு சும்மா அட்டாக் மாதிரி வந்துருக்கு போல, மைல்டு அட்டாக் மாதிரி. ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்காங்க, இப்ப நல்லா இருக்காங்களாம். சும்மா வந்து அப்பா பாத்துட்டு போக சொன்னாரு. நம்ம எல்லாம் போய் பாத்துட்டு வருவோம், சரியா? ஒன்னும் பதட்டப்படாதீங்க. அட கடவுளே, என்னப்பா சொல்றீங்க? அம்மா நல்லா தானே பாருச்சு, திடீர்னு என்ன பாச்சு அதுக்கு? இப்ப எப்படி பாருக்கு மதினிக்கு? அட கடவுளே, என்ன செய்வேன்? எங்க அண்ணன் என்ன பாடுபடுதோ தெரியலையே. கடவுளே, மதினி நல்லபடியா காப்பாத்தி கொடு கடவுளே. ஒண்ணும் இல்ல, நல்லா இருக்காங்க. இப்ப எந்த பிரச்சனையும் இல்ல. நீங்க எதுக்கு டென்ஷன் ஆகிட்டு இருக்கீங்க? இப்ப நல்லா இருக்காங்களா? சும்மாதான் அப்பா வந்து ஒரு ஆறுதலுக்கு பாத்துட்டு போங்கன்னு சொன்னார்த்த. ஏம்மா ஆமாம்மா, ஒன்றும் இல்லைம்மா. அவங்களுக்கு அண்ணியை பார்க்காம அந்த கவலையிலே இருந்திருப்பாங்க போல இருக்குமா. அவங்கள வர சொல்லியிருக்காராம் மாமா ஃபோன் போட்டு. அண்ணி வரேன்ட்டு இருக்காங்களாம், வேற ஒன்றும் இல்லை. இப்போ நல்லா இருக்காங்களாம்மா, நீங்கள் ஒன்றும் டென்ஷன் ஆகாதீங்க. நல்லா வேணும் அவளுக்கு. அவெல்லாம் சென்ன ஆட்டமா ஆடுறா, சென்ன பேச்சா பேசுறா, பரம சென்ன கொடுமையா பண்றா. அவளுக்கு இன்னமும் வேணும், இதுக்கு மேலே வேணும். பழமொழி சும்மா சொன்னாங்க, அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும்னு. ஆனா தெய்வம் இப்ப நின்று கொள்றது கிடையாது, இன்றே கொன்றது. அப்படியாப்பா? என்கிட்ட பாவம் அம்மாவுக்கு நல்லா இருக்கணும்ப்பா. அது விழுந்துருச்சுன்னா வீட்டுல யாருப்பா இருக்கா? அது அழுதுக்கி அது நின்று அதேப்பா நம்ம குடும்பத்துக்கு ஒரு பெருமை. நல்லபடியா இருக்கணும். திடீர்னு அதுக்கு பாவம் எப்படி வந்துச்சுன்னு தெரியல. அந்த பிள்ளைய நினைச்சே வேதனைப்பட்டு இப்படி ஆகி போச்சு போல. என்கிட்ட இது சாக்கு வச்சுனாலும் அந்த பிள்ளை நம்ம கூட வந்து பேசிக்கிடுச்சுன்னா போதும்ப்பா. அம்மாவும் சந்தோஷமா இருக்கும், நம்மளும் சந்தோஷமா இருக்கலாம். பரமுக்கு நாத்தனார் ஒரு ஆதரவு அடிச்ச மாதிரி இருக்கும்லப்பா. ஓ, கதை அப்படி போகுதா? நாத்தனார் எழுத்துக்கு வந்து விட்டு நம்ம பரமுக்கு நாத்தனார் குடும்பம் பண்ணலாம்னு முடிவு பண்ணிருக்காங்க போல. அதுக்குதான் ஏதோ பிளான் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்னன்னு தெரியல, போய் பாப்போம் என்ன அதே நடக்கும்.